ஹாய், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எங்களோட பழைய மெமரிஸை கொஞ்சம் ஷேர் பண்ணலான்னு தேடி கண்டுபிடிச்சி இந்த ஒரு வீடியோ எடுத்தேன். ரொம்பவுமே அழகானதுன்னு சொல்கிறத இப்போதைக்கு பார்க்கும்போது ப்ரீஷியஸான வீடியோ. ஏன்னா திரும்ப யாராலையுமே போக முடியாது, யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்துட்டு வெள்ளிங்கிரி ஆண்டவர் மலைக்கோயில் அடிவாரத்தில் இருக்க இந்த ஆற்றுக்கு போகிற வழி. நாங்கள் சின்ன வயசுலேருந்து, எனக்கு தெரிஞ்சு 5-6 வயசுலேருந்தே நாங்கள் வெள்ளிங்கிரி போயிட்டுருக்கோம். அப்போ இருந்து எடுத்த வீடியோ இதுதான். கடைசியாக ஆற்றுக்கு எங்களுக்கு போகிறக்கு விட்டாங்க. அப்போ எடுத்த வீடியோ தான் இது. அப்போ கூட எங்கள் கையில் ஃபோனெல்லாம் இல்லை. இது ஏதோ ஒரு ஹேண்டிகேம் யாரோ தெரிஞ்சவங்களோடதுன்னு அவங்கக்கிட்டேருந்து வாங்கிட்டு போனோம். அப்போ எடுத்த ஃபோட்டோ தான். அது கூட கிளியராக இல்லை. சரி, ஏதோ ஒரு மெமரிஸ் சேவ் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அது மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோம். நல்லா இருக்கும் பிளேஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு. இடையில ஒரு கோயில் இருக்கும். குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த கோயிலில் செஞ்சு சாமி கும்பிட்டுட்டு, சின்ன கோயிலாக இருந்தாலும் நல்லா வைப் நல்லாயிருக்கும். சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் அங்கே கீழே ரூம் புக் பண்ணியிருப்போம். ரூமில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு காலையிலே எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அங்கே போய் அடிவாரத்தில் கும்பிட்டுட்டு வருவோம். அப்போல்லாம் நாங்கள் நைட்டே கிளம்பிடுவோம். நைட் கிளம்பி ரூமுக்கு போயிட்டு பசங்கள்லாம் மலை ஏறுவாங்க, அவங்களெல்லாம் அனுப்பி வச்சுட்டு மறுபடியும் வந்து ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் போய் ஆற்றுல குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் சாமிங்களை கூப்பிட்டு சாப்பாடு போட்டதுக்கப்புறம் நாங்களும் சாப்பிட்டு ஈஷா மையம், பக்கத்தில் இருக்க ஈஷா மையம் போவோம். அங்கேயும் எவ்வளவோ ஃபோட்டோஸ் எடுத்திருக்கோம். இப்போல்லாம் அலோவ் பண்ணுறதே இல்லை. அப்போல்லாம் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறம் மருதமலையெல்லாம் போனால் நைட் 8-9 மணி ஆயிரும். அவ்வளோ நேரம் இருப்போம். அதெல்லாம் அழகான நாட்கள். இப்போவும் போகிறோம், ஆனால் மார்னிங் போனோன்னா ஈவினிங் வந்துடுவோம். அப்போல்லாம் ஸ்டே பண்ணுற ஒரு எக்ஸைட்மெண்ட், ஒரு குழந்தை, ஒரு 90s கிட்டோட என்ஜாய்மெண்ட் இருந்தது. இப்போ இதெல்லாம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது. இப்போ எல்லாருக்குமே ஒரு கல்யாணமாகி குழந்தை குட்டிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். அப்போல்லாம் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ண நாட்கள். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது மெமரிஸ் இருந்துச்சுன்னா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.